அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்கள் குடும்பத்தில் பணம் தங்க மாட்டேங்குதா? உங்கள் குடும்பத்துக்கு முன்னோர்களுடைய சாபம் இருக்கா? முன்னோர்கள் அருள் இல்லை அப்படிங்கிற கஷ்டத்தில் இருக்கீங்களா? உங்கள் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையாமல் அலையுதா? கவலைப்பட வேண்டாம். இந்த 2026ஆம் ஆண்டு சித்திரை அமாவாசை நான் சொல்கிற இந்த எளிமையான பித்ரு பூஜையை உங்கள் வீட்டில் செஞ்சுருங்க. நிச்சயம் சொல்கிறேன், முன்னோர்கள் அருளால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். பூஜையை தெளிவாக கேட்டுட்டு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் தரேன். அந்த சந்தேகம்லாம் தெளிந்த பிறகு இந்த பூஜையை செய்யணும். பூஜையை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு அட்சய தேதியை ஏப்ரல் 20ஆம் தேதி வருது. அந்த அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் அமைச்சு அந்த குரூப்பில் ஆடியோ மெசேஜ் மூலமாக 11 தாந்திரிகம் கற்றுத்தர போகிறேன். யாருடைய தாந்திரிகம் தெரியுமா? தசமகா வித்யா தேவியில் 10வது தேவதையாக காட்சி தரும் கமலாத்மிகா தேவி. உங்களை கோடீஸ்வரனாக்கும் பணத்தின் தேவதை அன்னை கமலாத்மிகா. எந்த விரதமும் கிடையாது, பெரிய பெரிய பூஜைகள் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, தீட்டு கிடையாது. நான் சொல்லித்தரதை நீங்கள் பின்பற்றுங்க. நிச்சயம் கோடீஸ்வரராக நீங்கள் வாழ்வீங்க, அதை மாற்றுக்கிறது இல்லை. இந்த குழுவில் சேர்கிற அத்தனை பேருக்கும் மகாலட்சுமி தீட்சையும் அன்றைக்கி தரப்போகிறேன். இந்த குழுவில் சேர விருப்பம்னா மேலே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்சய தேதின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். நான் சொல்லக்கூடிய இந்த சித்திரை அமாவாசை பித்ரு பூஜையை என்னைக்கு செய்யணும் தெரியுங்களா? 17/4/2026 சித்திரை 4 வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள செய்யலாம், அல்லது காலை 9:30 10:30க்குள் செய்யலாம், அல்லது மதியம் 12:30 1:30க்குள் செய்யலாம். வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, உங்கள் நாட்டை சித்திரை அமாவாசை ராகு கால யமகண்டம் நேரம் தவிர எந்த நேரத்தில் வேணால் இந்த பூஜையை செய்யலாம். முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்கிறவங்க இந்த பூஜையை முடிச்சுட்டு அதன் பிறகு படையல் போட்டுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். இல்லை சாமி இந்த பூஜை மட்டும் பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. இந்த பூஜையை பூஜை அறையில் பண்ணக்கூடாது, வீட்டோட ஹாலில் தான் பண்ணணும். என்ன செய்றீங்கன்னா, ஒரு தட்டு ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டுக்கு மேலே வாசனை பூக்கள் போட்டு அதன் நடுவே ஒரு கண்ணாடி டம்ளர் வைக்கணும். கண்ணாடி டம்ளரில் சிறிது தண்ணீர் ஊற்றி அதில் சிறிதளவு கருப்பு எள் போடணும். அந்த கருப்பு எள் போட்டுட்டு அந்த கண்ணாடி டம்ளருக்கு முன்பாக, அதாவது தட்டுக்கு வெளியே ஒரு வாழை இலை விரித்தோ அல்லது ஒரு தட்டுலையோ உங்கள் முன்னேர்களுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்க விரும்பினா அங்கே நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் அந்த இலைக்கு முன்னால் அமர்ந்து அந்த கண்ணாடி டம்ளரை பார்த்து ஓம் பித்ருப்யோ நமக அப்படின்னு தெளிவாக சொல்லணும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுக்குறேன். ஓம் பித்ருப்யோ நமக, ஓம் பித்ருப்யோ நமக, ஓம் பித்ருப்யோ நமக அப்படின்னு 27 முறை சொல்லிட்டு அதன் பிறகு முன்னோர்கள் ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கட்டும், எங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அப்படின்னு 3 முறை சொல்லணும். சொல்லிட்டு முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணி, முன்னோர்களை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நெய்வேத்தி வச்சிங்களா அதை கொண்டு போய் காகத்துக்கு வச்சிருங்க. வச்சுட்டு அந்த டம்ளர் தண்ணீர், எள்ளோடு இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டுக்கு வெளியே ஏதாச்சும் ஒரு இடத்துல ஊற்றி விட்டுருங்க. ஆனால் அந்த எள் முளைக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் நிறையா ஊற்றி நீங்கள் தூரமாக ஊற்றி விட்டுருங்க. இந்த எளிமையான தாந்திரிக பூஜையை சித்திரை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செஞ்சால் உங்கள் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அனைவரும் இந்த பூஜையை செய்யலாம். இந்த பூஜை செய்கிறதுக்கு தீட்டு பார்க்க வேண்டியது கிடையாது. ஏன்னா நான் பூஜை அறையில் செய்ய சொல்லலை, பூஜை அறையை விட்டு வெளியே தான் செய்ய சொல்லியிருக்கேன். அதனால் மாத தீட்டெல்லாம் பார்க்க வேண்டியது கிடையாது. எல்லாரும் இதை செய்யலாம். படையல் போட நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சுட்டு முன்னோர்களுக்கு படையல் போட்டு வணங்கிட்டு அதை காகத்துக்கு எடுத்து வச்சுட்டு வழக்கம் போல் நீங்கள் அமாவாசை விரதத்தை முடிச்சுக்கோங்க. இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சித்திரை அமாவாசை அன்னதானம் செய்தால் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருளாசி கிடைக்கும். நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேபா குழு சித்திரை மாத அமாவாசை அன்னைக்கு மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகிறோம். முடிஞ்சால் உதவுங்கள். மேலே டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கு. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, மே 16ஆம் தேதி எனது குருநாதரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு குலதெய்வ பூரண கும்பம், செம்பினால் ஆன கும்பத்தை கட்டித்தரப் போகின்றேன். 6 வருடத்திற்கு உங்கள் குடும்பத்திற்கு இந்த பூரண கும்பம் குலதெய்வத்தினுடைய அருளை பெற்றுத்தரும். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த கலச சொம்பல தான் அந்த பூரண கும்பத்தை கட்டி கொடுக்க போகிறேன். பல சர்வவசிய மூலிகைகளை போட்டு சில சிறப்பான எந்திரங்களை போட்டு இந்த கும்பத்தை கட்ட போகிறோம். தேவைப்படுவோர் முன்பதிவு செஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப் மூலமாக. மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.